students, welcome to our GMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.19ல உள்ள 8,9 sum பார்க்கலாம். அதுல 8th sum பாருங்க. If A equal to cos theta 0 0 cos theta, B sin theta 0 0 sin theta கொடுத்திருக்காங்க. Then show that A square plus B square equal to I. Iங்கிறது ஒரு identity matrix அப்படினு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணனும். So first நம்ம A and B எடுத்துட்டோம். அப்புறம் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணனும்? To prove A square plus B square equal to I ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணனும் இல்லையா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A square plus B square வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ A ஸ்கொயர்னா நம்ம எப்படி எழுதுவோம்? A into A. ஓகேவா? சோ A into A தான் நம்ம A ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்ப A into A னா A என்னது நமக்கு? cos theta 0 0 cos theta into மறுபடியும் cos theta அதேதான் A தான் cos theta 0 0 cos theta. சோ இப்போ இத வந்து நம்ம இனி மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அவ்வளவுதான். சோ equal to first என்ன பண்ணனும்? first row into first column. first rowவையும் first columnத்தையும் கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ cos theta into cos theta cos square theta. அடுத்து plus 0 into 0 0. இனி first row into second column. அப்போ cos theta into 0 0 plus 0 into cos theta 0 தான். இனி அடுத்தது second row into first column. அப்போ 0 into cos theta 0 plus cos theta into 0 0 தான். அடுத்தது second row into second column. 0 into 0 0 plus cos theta into cos theta cos square theta. சோ அவ்வளவுதான். இதை ஆட் பண்ணுங்க. cos square theta plus 0 னா cos square theta 0 0 இங்க என்ன வரும்? cos square theta. ஓகேவா? சோ இப்போ இது வந்து நமக்கு A ஸ்கொயர். இனி அதே போல நமக்கு B ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். சோ B ஸ்கொயர்னா என்ன எழுதலாம் நம்ம? B into B ன்னு எழுதலாமா? B என்ன கொடுத்திருக்காங்க? sin theta 0 0 sin theta. அடுத்தது மறுபடியும் அதேதான் sin theta 0 0 sin theta. சோ இப்போ இத மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் பாருங்க? ஃபர்ஸ்ட் row into first column. அப்ப sin theta into sin theta என்ன வரும்? sin square theta. அடுத்து plus 0 into 0 0 தான். அடுத்தது first row into second column. sin theta into 0 0 plus 0 into sin theta 0 தான். இனி அடுத்தது second row into first column. 0 into sin theta 0 plus sin theta into 0 0 தான். இனி அடுத்தது 0 into 0 second row into second column. 0 into 0 0 plus sin theta into sin theta sin square theta. அதுக்கு அடுத்து நமக்கு இனி என்ன வரும்? sin square theta 0 0 sin square theta மட்டும் தான் வரும் இல்லையா? So equal to sin square theta 0 0 sin square theta. So இவ்வளவுதான். இது வந்து நமக்கு B ஸ்கொயர். இனி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? நமக்கு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? cos square theta 0 0 cos square theta plus B square என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? sin square theta 0 0 sin square theta. இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிரலாமா? இப்போ cos square theta plus sin square theta. cos square theta plus sin square theta. அடுத்தது 0 plus 0 0 தான். அடுத்தது 0 plus 0 0. அடுத்தது cos square theta plus sin square theta. cos square theta plus sin square theta. சோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். சின்ன போன வருஷம் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். sin square theta plus cos square theta equal to 1 அப்படினு நம்ம போன வருஷமே நம்ம படிச்சிருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். சோ அப்போ அந்த cos square theta plus sin square theta வேல்யூ என்னது? 1 0 0 மறுபடியும் cos square theta plus sin square theta க்கு வேல்யூ வந்து 1. இப்போ இது என்ன இது வந்திருக்கு பாருங்க. நமக்கு டயகனல் வந்து 1 இந்த மாதிரி வந்துச்சுனா
டயகனல் வந்து இப்படி 1 1 1 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து என்னது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம எதை கொண்டு சொல்லுவோம், ஐன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ தேர்ஃபோர் ரெண்டு நமக்கு வந்துருச்சு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த சம். இனி அடுத்த 9th சம் பார்க்கலாம். 9th சம் பாருங்க. If A equal to cos theta sin theta minus sin theta cos theta, prove that A transpose equal to I அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம A எடுத்து எழுதிட்டோம். அடுத்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், A transpose இல்லையா. ஸோ அப்போ A transpose ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். A எழுதிட்டோம். A transpose என்ன வரும், நம்ம ரோவை காலமாவும் காலத்தை ரோவாவும் மாற்றி எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா கொண்டு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் காலம்னா என்னது, காஸ் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டாவும். அதை அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ரோவா எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் காலத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ரோவா எழுதியிருக்கோம். அடுத்தது செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவா எழுதுறோம். அவ்வளவுதான். இதான் வந்து நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இனி என்ன பண்ணணும், A into A transpose ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A into A transpose equal to A என்னது, cos theta sin theta minus sin theta cos theta. ஸோ into என்ன வரும், A transpose வந்து என்ன வரும், cos theta minus sin theta அப்புறமா sin theta இங்க வந்து cos theta. ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் பிளஸ் சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ இன்டு செகண்ட் காலம். அப்போ காஸ் தீட்டா இன்டு மைனஸ் சைன் தீட்டா, அப்போ மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்தது பிளஸ் அடுத்து sin theta into cos theta. So sin theta into cos theta. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ into ஃபர்ஸ்ட் காலம். அப்போ மைனஸ் sin theta into மைனஸ் sin theta into cos theta பிளஸ் cos theta into sin theta. cos theta into sin theta. இனி அடுத்தது என்ன வரும், செகண்ட் ரோ இன்டு செகண்ட் காலம். அப்போ மைனஸ் சைன் தீட்டா இன்டு மைனஸ் சைன் தீட்டா, இங்கே மைனஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிரும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவா மாறிடும். அடுத்தது பிளஸ் காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இனி அடுத்தது ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா நம்ம 1. இப்போ தானே நம்ம 8th சம்ல பார்த்தோம் இல்லையா, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1. அப்புறம் இதுல வந்து பாருங்க மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல். அதே போல இங்கேயும் அப்படிதான் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா கேன்சல். ஸோ இதுக்கு அப்போ என்ன வரும், 1 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. ஸோ இது என்ன வருது நமக்கு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லையா. டயகனல்ஸ் எல்லாம் வந்து 1 வந்துச்சுன்னா நமக்கு மீதியெல்லாம் 0 வந்தது, டயகனல்ஸ் மட்டும் 1 வந்ததுன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ தேர்ஃபோர் A transpose equal to I. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான், நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்.